நீங்க தான் பதில் சொல்லணும். நிறைய நேரம் குறிக்கிட விரும்புனீங்க, சொல்லுங்க சார். இப்போ என்ன விஷயம்னா, இவங்க வந்து இந்த டீலிமிட்டேஷனில் வந்து மக்களை எப்படியோ இந்த மக்கள் மேடைக்கு எடுத்துகிட்டு போகாமல் அப்படியே மறைச்சிடலாம்னு நினச்சாங்க. மக்கள் மேடைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ வந்து பாஜக செய்தி தொடர்பாகலாம் நேராக டீலிமிட்டேஷனை பற்றி பேசாமல் சம்மந்தமெல்லாம் வச்சு பேசுகிறாங்க. அதுவும் மேகதாதுவை பற்றிலாம் வந்து பாஜகவில் பேசலாமா? பாஜக அங்க ஆட்சியிலையும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியிலையும் ரெண்டு பேரும் கூட்டணியில் இருந்தபோது தான் அதுக்கு வந்து டிபிஆர் ப்ரிப்பரேஷனுக்கு சாங்ஷன் வாங்குறாங்க டெல்லியில். ஒன்றியத்தில் யார் இருந்தா? ஒன்றியத்தில் இருந்தது பாஜக ஆட்சி, இப்பயும் பாஜக தான். அதுக்கப்புறம் அதுக்கு சாங்ஷன் ஒதுக்குனது எப்போ? கடைசி பட்ஜெட். எப்போ பாஜக ஆட்சி முடிஞ்சு காங்கிரஸ் ஆட்சி வரதுக்கு முன்னாடி பாஜக ஒரு கடைசி பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களா? அப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே சொன்னது என்னென்னா, நல்ல உறவு இருக்குது திமுக காங்கிரஸும், நாங்கள் பேசி நாம் வந்து அதை சரி செஞ்சுக்குவோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க? அதெல்லாம் நடக்காதுன்னு. ஆனால் அந்த பிரச்சனையே திருப்பி வந்து பேசுகிறாங்க. இல்லை ஆங்கில விடுறதுக்கு போனால் லா அண்ட் ஆர்டருங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் எதனால் பேசுகிறாங்கன்னா, டீலிமிட்டேஷனுங்கிறது வந்து வச்சு அவங்க பாஜக நிரந்தரமாக ஆட்சியில் இருக்கணும்னு போட்ட ஒரு பிளான். டீலிமிட்டேஷன் என்பது அரசியலமைப்பு சட்டம் 82, 81.3 ஆர்டிக்கல். அதுபடி என்ன சொல்கிறாங்கன்னா, தொகுதியை வந்து ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமும் மறுசீரமைக்கணும் அப்படிங்கிறது தான். 7.5 லட்சம் பேர் கேப்ட். ஓகே, 61க்கு அப்புறம் நடந்தது, 71 சென்சஸ்க்கு அப்புறம் நடந்தது. ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 70களில் வந்து அந்த ஃபேமிலி பிளானிங் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்ததுனால மாநிலங்கள் வந்து இப்போ இது இருந்ததுன்னா மாநிலங்கள்லாம் போய் சொன்னாங்க, நாங்கள் ஏன் அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணணும், ஏன் சைல்டு கண்ட்ரோல் பாலிசியை பண்ணணும் அப்படிங்கும் போது இல்லை நான் அதை ஃப்ரீஸ் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதனால நாட்டோட நலன் கருதி தென்னிந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு வந்து ஸ்ட்ரிக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், மக்களுக்கு அந்த அவேர்னஸ் எடுத்துகிட்டு போனோம். அதனால வந்து இங்கே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த டிஎஃப்ஆர் ரேட்னு சொல்கிறோம் பாருங்க, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ குழந்தைங்கன்னு, அது வந்து 2க்கும் கீழே போயிடுச்சு. யூபி பிஆரில் 3 to 3.5 இருக்குது. ஸோ டிஎஃப்ஆர் ரேட் அப்படி என்னன்னா, அந்த 2 அப்படின்னா வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இறக்குறவங்க வந்து அதிகம் பிறக்கிறவங்களோட. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் போனால் தமிழ்நாடு, கேரளாவெலாம் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆரம்பிச்சிடும். ஆனால் அங்கே வந்து எக்ஸ்போனென்ஷியல் அதிகரிக்கும். எங்கள் யூபிபிஆர் ஆல்ரெடி அதிகரிச்சிருக்கு. 70களில் பார்த்தோம்னா யூபியோட பாப்புலேஷன் தமிழ்நாடு 2 மடங்கு தான் அதிகமாக இருந்தது. இப்போ 4.5 மடங்கு அதிகமாக இருக்குது. ராஜஸ்தானோட பாப்புலேஷன் தமிழ்நாட்டுக்கு பாதி தான் இருந்தது, இப்போ தமிழ்நாட்டோட 1.5 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ வந்து வாஜ்பாய் அவர்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு தென்னிந்திய மாநிலங்கள்லாம் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் நாட்டு நலன் கருதி பண்ணியிருக்காங்க, டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 25 years ஃப்ரீஸ் கொண்டு வந்தார். சரிங்களா? எதனால்னா இது வந்து ஒரு எலிஃபென்ட் இந்த ரூம், இந்த பிரச்சனையை தொத்தா நாட்டோட ஒருமைப்பாட்டுக்கே கேடு அப்படின்னு. இப்போ மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து டீலிமிட்டேஷன் பண்ணுறதுக்கு அறிகுறிகள் நிறையா கொடுத்துட்டாங்க. எதனால் அப்படின்னு வந்து பார்த்தா, 2022 பாராளுமன்ற கட்டணும் போது அதிக சீட் தேவை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சென்சஸ் நடத்தாததுக்கு ஒரே காரணமே வந்து இந்த டீலிமிட்டேஷன் தான். எதனாலன்னு வந்து பார்த்தா, இந்த சென்சஸ் இப்போ 2001 இந்த ஃப்ரீஸ் பண்ணும்போது வாஜ்பாய் சொன்னது என்னன்னா, வாஜ்பாய் அவங்க போட்ட அக்ரிமெண்ட்டில் என்னன்னா, 25 வருஷம் முடிஞ்சுட்டு அப்படி ஃப்ரீஸ் திருப்பி எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னா அடுத்த சென்சஸ்க்கு அப்புறம் தான் டீலிமிட்டேஷன் பண்ண முடியும். ஸோ 22, 23 சென்சஸ் நடத்தியிருந்தா வந்து 26 ஃப்ரீஸ் முடியுது இல்லை, உங்களால் வந்து 29 எலெக்ஷனுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் பண்ண முடியாது. ஸோ 33 தான் திருப்பி சென்சஸ் நடக்கும். 34 தேர்தல், அட்லீஸ்ட் 34 தேர்தல் அப்போ தான் டீலிமிட்டேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் இவங்க சொல்கிற மாதிரி ஒரு சட்டமோ எப்படி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், வக் மசோதா மாதிரி சட்டம் கிடையாது. இது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக என்னைக்கு டிசம்பர் 31, 2025 முடிஞ்சு ஜனவரி 1, 2026 வருதோ, ஆட்டோமேட்டிக்காக சென்சஸ் ரிசல்ட் வந்த உடனே தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி 7.5 லட்சம் பேருக்கு 7.5 லட்சம் பேருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னு ஆட்டோமேட்டிக்காக டீலிமிட்டேஷன் நடந்தாகும் ஒரு கமிட்டியை வச்சு. அந்த கமிட்டி வந்து பெருசாக வந்து டிஸ்கஸ் பண்ணி, தமிழ்நாடுக்கு வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதனால் இவங்களுக்கு சேர்த்து கொடுப்பாங்க கிடையாது. ஒரே ஃபார்மில் 7.5 lakhs பர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து கோர்ட்லேயும் போய் உங்களால் நியாயம் கேட்க முடியாது. எதனாலனா கோர்ட்டை உடனே என்ன சொல்லுவாங்க, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குன்னு. அதனால தான் நம்ம கேட்கறது உடனே என்ன கேட்குறோன்னா, இதை வந்து நீங்கள் டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸில் போடுங்க, ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வாங்கன்னு. இது வந்து இந்த பிரச்சனை திமுக எடுக்கல. 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஊடகங்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், இந்தியன் எல்லாம் எழுதுனாங்க. இல்ல நானே கட்டுற 2 வருஷம் முன்னாடி இல்ல 2 சட்டப்பேரவையிலையும் தீர்மானம் போட்டிருக்காங்க, நாடாளுமன்றத்திலையும். இப்ப இந்த சமயத்துல நீங்க எடுக்கிறதுக்கு காரணம் இங்க நடக்கக்கூடிய திமுக ஆட்சி மீதான அதிருப்தியை மடைமாற்ற அப்படிங்கிறது ஒண்ணு. மற்ற மாநிலங்கள்ல
பாஜக அல்லாத கட்சி தலைவர்கள் முதலமைச்சர்களும் அவங்க மாநிலத்தின் மேல ஒரு அக்கறையில இல்ல மாநிலத்தை விட்டு கொடுக்காத ஒரு தன்மையை வெளிப்படுத்த எல்லாருமே அரசியல் காரணங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அப்படின்னா வந்து இப்போ அமித்ஷா அவர்களும் சரி, பிரைம் மினிஸ்டரும் சரி, சீட்டு குறையாதுங்கிறாங்க. எனக்கும் தெரியும் சீட்டு குறையாதுன்னு, ஏன்னா பாப்புலேஷன் அதிகரிச்சிருக்கு. ஆனால் பிரச்சனை வந்து சதவீதத்தில் சீட்டு குறையும். தமிழ்நாட்டிலேருந்து இப்போ பிரதிநிதிகள் இருக்காங்க பாருங்க, 7.18%, அது வந்து 5% ஆகும். அதுக்கப்புறம் அது 5% ஆகுங்கிற முன்முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். இல்ல நான் என்ன சொல்றேன், கிளியர் கட்டா எந்த விதமான நான் சொல்ற பாயிண்ட் நிறுத்திட்டீங்க. நான் சொல்றது 7.18% 5% ஆகும். ஸோ அமித்ஷாவும் மோடி அவர்களும் என்ன சொல்லணும் பார்லிமெண்ட்ல, 7.18%லேயே நிற்கும் தமிழ்நாட்டில், நாங்கள் அதுக்கு பார்த்துக்கிறோம் அப்படின்னு பார்லிமெண்ட்ல கொடுக்கும். சும்மா பேசுறது, ஏன்னா அதான் ரெக்கார்டு. அங்கே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கலாமே. டீலிமிட்டேஷன் நடந்தாலும் 7.1%. ஆனால் ப்ரோரேட்டா நம்பர் குறையாது. நாங்களாம் முட்டாளா, படிப்பறி இல்லாத இருக்கோமா? சரி, இப்போ டீலிமிட்டேஷன் நடந்தால் என்ன ஆகுனா இன்னொரு பிரச்சனை இருக்காது, யாருமே பேசாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ இந்த எலெக்ஷன் அப்போ வந்து நமக்கு தமிழ்நாட்டோட ப்ரொபோஷன் 5% ஆகும், தென்னிந்தியாவோட ப்ரொபோஷன் 25% 17% ஆகும். ஆனால் நம்ம குறிப்பாக நோட் பண்ண வேண்டியது பாப்புலேஷன் டிக்ளைனிங்ல இருக்கும். ஸோ இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா 17%, 14% ஆகும். இன்னொரு 10 வருஷம் போச்சு 2050 ஆச்சுன்னா தென்னிந்தியாவோட ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்ல 10% ஆகும். ஆனா இது இந்தியா ஜனநாயகத்துக்கே ஆபத்தான விஷயம். எதனால ஜனநாயகத்துக்கு ஆபத்தான விஷயம்னா, நம்ம பட்ஜெட் எடுத்துக்கோங்க. நம்ம பட்ஜெட்ல 90% நம்மளோட காசு. நான் ₹1 கொடுத்தா 30 பைசா தான் நமக்கு வருது. ஆனா உத்தரப்பிரதேஷ், பீகார் பட்ஜெட் எடுத்துட்டீங்கன்னா 50% வந்து ஒன்றிய அரசு கொடுக்குற காசு பிளஸ் கிராண்ட் நீட். ஸோ அப்படின்னா இன்னும் 2050 ஆல்ரெடி தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருந்தாரு, நம்மளோட ஜிடிபியில் ஒன்றிய அரசு கொடுக்குற காசு 3.5% 1.8% ஆயிடுச்சு, பாதி குறைஞ்சிருச்சு. ஸோ ஃபியூச்சரில் என்ன ஆகுனா 10% தான் தென்னிந்தியாவிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்புவாங்கும் போது நாம் என்ன நினைக்கிறோமோ அது வந்து அரசியலுக்கு முக்கியமே கிடையாது. அவங்க வடக்கில் இருக்கிற 7 மாநிலங்களில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அப்படி ஆட்சி அமைக்கும் போது என்ன ஆகுனா, நாம தேவையில்லை, நம்மளோட ஒப்பீனியனை ஃபேக்டர் பண்ணிக்க மாட்டாங்க யாரு, ஒன்றிய பாஜக. ஆனா காசு யாருது? ஒன்றிய அரசு நடக்கிற காசும் தென்னிந்தியால இருந்து போற காசு, யூபிபிஆருக்கு போற காசும் தமிழ்நாட்டுல இருந்து போற காசு. சோ அப்படின்னா நம்ம காசை வாங்கிட்டு அவங்க ஆட்சி நடத்திட்டு அங்க நமக்கு என்ன உரிமையும் அது செய்யாம இருப்பாங்க. இது எப்படின்னா, ஆங்கிலேயர் காலத்துல எப்படி நீங்க இந்தியால இருந்து காசு எடுத்து போய் லண்டன்ல கொடுத்துட்டு லண்டன் மக்களுக்கு தகுந்த மாதிரி சட்டம் இந்தியாவில் போட்டாங்களோ, யூபிபிஆருக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை போட்டு ஹிந்தி இங்க திணிப்பாங்க, என்இபியை கொண்டு வருவாங்க. சட்டங்கள் எல்லா திட்டங்களும் யூபிபிஆருக்கு தகுந்த திட்டங்களா இருக்கும். திட்டங்கள் நமக்கு பிரயோஜனமே இருக்காது. காசு எங்க? நம்மளோட காசு. நமக்கு ஜனநாயகத்தை உரிமை இருக்கா? தென்னிந்தியாவுக்கு கிடையாது. அப்படிங்கும் போது ஜனநாயகமே இருக்காது தென்னிந்தியாவுக்கு. அந்த ஆபத்து இருக்குன்னு சொல்றேன். ஜனநாயக நாட்டுல செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா சர்வாதிகார நாட்டில் இருக்கிற மாதிரி இருப்பு, உரிமைகளும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல். அதனால இது எதுல போய் தெரியுமா முடியும்? சிவில் வார்ல போய் முடியும், இலங்கையில் நடந்த மாதிரி. ஏன்னா ஒரு 40 கோடி மக்களுக்கு நீங்க வந்து ஒரு டெமோக்ரஸியில உங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல அப்படின்னா எங்க போய் முடியும்னா சிவில் வார்ல தான் போய் முடியும். இவென்ச்சுவலா அவ்வளவு ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆமா, ரைட். ஆனா இப்ப கேளுங்க, நான் ஒரே ஒரு கேள்வி சார், பாஜக செய்தி தொடர்பாளர் சொல்லலாம், இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பெர்சன்டேஜ்ல குறையாதுன்னு சொல்லல? ஏன் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு போய் போலாமே, அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. சரி தரணி நிறைவு கருத்து. சார், நான் அப்ப இருந்து சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், பாஜக என்ன சொல்லணும்னா 7.18% இருந்து தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை குறைக்க மாட்டோம். இல்ல அத பார்லிமெண்ட்ல தான் சொல்லணும்னு ஏன் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எங்க சொல் பார்லிமெண்ட்ல சொன்னா தான் லைக்ல நிக்கும், எங்க வேணாலும் சொல்லிட்டு போலாங்க, காத்துல சொல்லிட்டு போலாம். இப்ப நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, நீங்க வந்து நான் வந்து சும்மா ஒரு வெள்ளை பேப்பர்ல வந்து ஹவுஸ் சோல்ட் யூன்னு எழுதி நான் கையெழுத்து போட்டு ஒத்துக்குவீங்களா? நீங்க என்ன கேட்பீங்க? அது வீடை வாங்கி அது ப்ராப்பரா அட்டார்னிட்ட போய் எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டு அதை போய் ரெஜிஸ்ட்ரார்ட்ட போய் சப்மிட் பண்ணாதானே உங்க இடம். அதனால பார்லிமெண்ட்ல சொன்னாதான் நிற்கும். அதனாலதான் பார்லிமெண்ட்ல நீங்க பாட்டுக்கும் பிரைம் மினிஸ்டர் போய் சொல்லிட்டு போலாம். பேசிட்டே இருக்காரு, பார்லிமெண்ட்ல பேசாம 4 மணி நேரம் பேசுறாரு, ஒரே ஒரு லைனு 10 செகண்ட் ஆகும். இது மட்டும் அவ்வளவுதாங்க, எல்லா மாநிலத்துக்கும் அப்படியே ஃபிக்ஸ்ட் ப்ரொபோஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனா மேட்டர் முடிஞ்சது. அதோட ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? தமிழ்நாடு கட்சி வெற்றியா இருக்கும், அதுதான் பிரச்சனை. அதை விட்டு திசை திருப்பி ஒரே லைன்ல முடிச்சிட்டேன். ஏன் உங்க பிரைம் மினிஸ்டர் சொல்ல மாட்டேங்கிறாரு? சார் சரி, 7.1% பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு பார்லிமெண்ட்ல? சரி இல்லங்க, உங்க கனவுல அப்பப்ப முதல்வர் என்ன வருதுன்னா நாங்க பாரத அனைத்து சொல்லி இருக்க முடியாது. ஏங்க ஒரு தடவை சொல்லிட்டுங்க, ஒரே ஒரு தடவை சொல்லிட்டுங்க, ஒரு தடவை சொல்லிட்டோம். யார் சார்? உள்துறை அமைச்சருங்க. உள்துறை அமைச்சர் முதல்வர் மேடையில பேசுறாருங்க. உள்துறை அமைச்சர் உத்தரவாதம் கொடுத்தாருங்க. என்ன உத்தரவாதம் கொடுத்தாருங்க? அதான் பிரச்சனை. உள்துறை அமைச்சர் ப்ரோரேட்டானா என்ன? நம்பர் குறையாதுனாரு. நம்பர் குறையாது எனக்கு தெரியும் சார், நம்பர் குறையாது எனக்கு தெரியும். 7.1% குறைவாதா? சுப்ரீம் கோர்ட்ல உறுதி கொடுத்துட்டு தான் இடிச்சாங்க. பாஜக நம்பத்தகாத கட்சி. பாபர் மசூதி எப்படிங்க இடிச்சாங்க? சுப்ரீம் கோர்ட்ல உறுதி கொடுத்தாங்க, இடிக்க மாட்டோம்னு. இடிச்சாங்களா?
நம்பத்தகாத இல்ல ஒரு தனிப்பட்ட இதா போனா நிறைவு கருத்தா சொல்லுங்க தரணிதரன். சார் அதான் சார் 7.1% சொல்லுங்க சார். ப்ரோ ரேட்டா நம்பர் குறையா எங்களுக்கு தெரியும். 1000 சீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல 50 ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஆனா யூபில 120 ஆயிருக்கும், தமிழ்நாட்டுல 9 தான் அதிகரிச்சிருக்கும். அப்படின்னா யூபிக்கு டபுள், தமிழ்நாட்டுக்கு 9 சீட் 20% அதுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதான் பிரச்சனை. அதனாலதான் நம்பர்னு பேசாதீங்க, சதவீதத்துல 7.1% தெளிவா சொல்லணும்னு சொல்றீங்க. ரைட், ஓகே. அந்த பாயிண்ட் 7.1% குறையாது.